வணக்கம். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற தலைப்பு. தசரதர் ஒரு நாள் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தார். அப்பொழுது அவர் முகம் ரொம்ப ஒரு கம்பீரமாக தோற்றம் அளித்தது. தலைமுடி கருப்பாக இருந்தது. காது அதை கண்ணமூலம் என்று என்பார்கள். காது ஓரத்தில் ஒரு நரைமுடி ஒன்று இருந்தது. அவர் அதை பார்த்து நம்மளை ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுத்துகிறது என்று அவர் நினைத்தார். உடனே சரி, நம்மளும் காட்டுக்கு போய் தவம் செய்வோம் என்று நினைத்தார். உடனே ராமரை கூப்பிட்டு, ராமர், நீ நாட்டை ஆள வேண்டும் என்றார். ராமர், இல்லைங்கப்பா, நீங்கள் இருக்கும்போது நான் என்ன ஆள்றது என்று கேட்டார். இல்லைப்பா, எனக்கு வயசாயிருச்சு, நான் ஆன்மீகத்தை நோக்கி செல்கிறேன் என்றார். வேற வழி இல்லாமல் சரி என்று ராமர் சொன்னார். உடனே இந்த மகிழ்ச்சியில் தசரதர் கௌசல்யா முதல் மனைவி இருந்தாலும் கைகேயிடம்தான் அவருக்கு ரொம்ப பிரியம், பாசம். உடனே கைகேயிடம் போய் சென்று ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னார். அதற்கு கைகேயி, நான் 2 வரம் உங்களிடம் கேட்டிருக்கேன், அந்த 2 வரம் இப்போ எனக்கு வேண்டும் என்றார். அதற்கு இப்போ என்ன அவசரம் என்று கேட்டார். இல்லை, எனக்கு வேணும். சரி கேளு அப்படின்னார். அதற்கு கைகேயி, பரதன் நாட்டை ஆள வேண்டும், ராமர் 14 வருடம் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்றார். இது முடியாது என்றார். இல்லை, நீங்கள் அரிச்சந்திர பரம்பரையை சேர்ந்தவர்கள், நீங்கள் சொன்ன வாக்கு தவறக்கூடாது அப்படின்னார். சரின்ட்டு அவர் உடனே நெஞ்சை பிடித்து மூச்சடைச்சு கீழே விழுந்தார். அப்பொழுது ராமரை கூப்பிட்டு, ராமா, கைகேயிக்கு 2 வரம் கேட்டாங்கள். அவங்கள் ஒன்று பரதன் நாட்டை ஆள வேண்டும், ராமர் 14 வருடம் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்றார். அதனால் நீ 14 வருடம் காட்டுக்கு செல்லணும் என்றார். ராமர், நீங்கள் சொன்னபடி நான் கேட்கிறேன் அப்பா, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று ராமர் காட்டுக்கு 14 வருடம் சென்றார். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.